ஒரு ஆண் தெய்வத்தை வழிபடுறதை விட ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு பாருங்க, நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப வேகமாக நிறைவேறும். ஆனால் பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய முறை இருக்கு, சொல்ற மந்திரம் இருக்கு, அதுலதான் சூட்சமே அடங்கி இருக்கு. அப்போ நீங்க அந்த என்ன சொல்லலாம்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரங்களை பார்த்துக்கிடணும். பெண் தெய்வங்களை வசியப்படுத்த சொல்லக்கூடிய மந்திரம் ஐம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஸ்ரீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது செல்வ செழிப்பை நான் கேட்கிறேன் சாமி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜ மந்திரம். அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமகா, இந்த வார்த்தை தான் முக்கியம். கோமதியே நமகா மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். என்னுடைய அன்பு நேயர்கள் வழக்கமாக நம்ம சொல்ற இதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிடுறாங்க, இதையும் குறித்து வச்சுக்கிடுவாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக. திருப்தியாக எழுதிக்கிட்டீங்கல்ல? இந்த மந்திரத்தை உங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல பணவரவு கூடுவதை பார்ப்பீங்க. அப்படியே உங்களுடைய பணவரவு வந்துருச்சுன்னா தான் நீங்க கடன் அடைச்சிருவீங்களே.